அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமாக எல்லார்ட்டையும் நான் அன்போடு வேண்டிக்கிறது என்னென்னா, தொடர்ச்சியாக நம்ம செய்தி ஊடகத்தை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கீங்க, எல்லா காணொலிகளையும் பார்க்குறீங்க. ஆனால் மறந்துடுறீங்க ஒரே ஒரு விஷயத்த. மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பெல் பட்டனை அமுக்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சேனலை நீங்கள் பார்க்குறது மற்றவர்களுக்கு பகிர்றதை தாண்டி நீங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் நிறைய உத்வேகமாகவும் வேகமாகவும் நாங்கள் வளர்கிறதுக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் மறக்காமல் இனி வரும் எல்லா காணொலிகளையும் பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி. நிகழ்ச்சிகளை போகலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் சசி. வணக்கண்ணே. என்ன நாட்டு நடப்பு இன்னைக்கு எப்படி இருக்குது? பயங்கரமாக போயிட்டு இருக்குண்ணே. மோடி வந்துட்டு இருக்காரு, கேரளாவில் பேசிக்கிட்டு இருக்காரு. விசில் 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 பறக்குது. விசில் எங்கே போனாலும் ஒரு விசிலாக இருக்கேன்னு இந்த மாதிரி ஒருத்தனையும் தூங்க விட மாட்டான் போல. எல்லாரும் காதல போய் விசில ஊதுறாங்களாம். அடுத்து இவர் மோடி அவர்கள் வந்துட்டாரு. இன்னைக்கு அமமுகல இருந்து திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. பரபரப்பா அரசியல் நிகழ்வுகள் இந்த பக்கம் சூடு பிடிக்குதே. நேற்று வரைக்கும் பேசும்போது தவைக்காவுக்கு பிஜேபி மிக கடுமையான அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. சின்னத்தை அவ்வளோ எளிதாக கொடுக்க மாட்டாங்க, கூட்டணிக்கு வரலன்னா ஒரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் கொடுத்துருவாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வெளியே ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா மாலையில் அப்படி தலைகீழ் மாற்றம். திடீர்னு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. என்ன அப்படின்றது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது தெரியல. இவ்வளோ அழுத்தத்துக்கு அப்புறமும் எதை பற்றியுமே பேசாமல் இருக்கிறாரு. பிஜேபி கொடுக்குற ஜனநாயகனுக்கு கொடுக்குற அழுத்தமாகட்டும், இவரை பல முறை அங்கே வரவழைத்ததாகட்டும், இப்போ வெளியே வருகின்ற பணம் அவங்களுக்கு வந்த வழிகளை பற்றிய விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற அமலாக்கத்துறை அப்படின்ற எல்லாம் நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது குறித்து எதுவுமே ஒரு விஜய் வாய் திறக்காம இருக்கிறாரு. ஆனா பின்னணியில இந்த வேலையும் நடக்குது. இதை குறித்து என்ன, பின்னணியில வேற என்ன இருக்கு? அதான் இன்னைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறாரு. கூட்டணி இன்னும் பலமாகும். புதிய கட்சிகள்லாம் இன்னைக்கு இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சூசகமா செய்திகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அமமுகல இருந்து இணைஞ்சிட்டாரு. அவர் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிட்டாரு. அங்க இருந்து ஒருத்தர திமுக உருவிருச்சு. நேற்றே நம்ம அவர் பெயரை சொல்லாம, மாணிக்கராஜ் அவருடைய பெயரை உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குன்னு பேரை சொல்லாம சொன்னோம். ஏன்னா கோயில்பட்டியில டிடிவி தினகரன் போய் போட்டிட்டதே ஐயா மாணிக்கராஜாவை நம்பிதான். அவர் அந்த பகுதியில் மிக முக்கியமான நபர். அந்த சமூக மக்கள்கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். அந்த பகுதியினுடைய ஒரு பண்ணையராக இருப்பவர். அதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஒன்றியத்தில் ஒன்றிய பெருந்தலைவராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தனியான வெற்றி பெற்றவர். எல்லா கவுன்சிலரும் அவங்க கவுன்சிலர் தான், பெரும்பாலான கவுன்சிலர்கள் வந்தாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மேன். இவரை நம்பி தான் அவர் அங்கே போனார். இல்லைன்னா மேலூர்ல நிற்க வேண்டிய டிடிவி தினகரன் அங்கே கொண்டு போனதவர் தான். அதில் நிறைய பல விஷயங்கள் பேசப்பட்டது. மேலூர்ல இருந்து தான் ஜெயிச்சிருப்பாரு, மாணிக்கராஜாவை நம்பி அங்கே போய் தோத்து போயிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எது இருந்தாலும் மாணிக்கராஜாவுக்கு நாங்கள் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஒரு 2-3 நாட்களாகவே அது அரசியல் புரசலாக பேசப்பட்டு இருந்துச்சு. மாணிக்கராஜா வெளியே போறாரு டிடி விட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று அதை சொன்னோம். இல்ல அதுல பெரிய ஒரு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருக்கிட்டையும் அவர் கலந்து பேசல. ஆமா, அது தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் அதுக்குள்ள இருக்கு. இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆமா, இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு இருக்குது. அது இல்லாம பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு பல வழக்குகள் இன்னும் நிலுவையில தான் வச்சுட்டு இருக்காங்க. எதுவுமே பெரிய அளவில் முடியவில்லை. அதனால என்ன சொல்றது, மடியில கனம் உள்ளவன் வழியில பயந்தாகணுன்ற அடிப்படையில மடியில கனம் இருந்தா இன்னைக்கு பிஜேபிக்கு பயந்தாகணுன்றது புதுமொழி. அதனால இங்க பயந்துதான் ஆகணும். அதனால நம்ம ஏற்கனவே ஒரு வருவாருன்றது எதிர்பார்த்துதான். இவ்வளவு எளிதா போய் சரண்டர் ஆவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கல. இப்போ அதை தான் சொல்லியிருக்காரு மாணிக்கராஜா ஐயா. அதுதான் சொல்லிட்டு வெளியே போறாரு. இது என்ன அப்படின்னா, மாணிக்கராஜாவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி எங்க இருக்குது, திமுகவுக்கான வாக்கு இது சேரும் பொழுது அந்த கோயில்பட்டி தொகுதி கடம்பூர் ஜனார்த்தனத்துக்கு சிக்கலான தொகுதியாக மாறும் அப்படின்றது நம்முடைய கணிப்பு. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இது வரைக்கும் கோயில்பட்டி தொகுதியில தமிழர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை அப்படின்றது அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு அங்கே மாணிக்கராஜா திமுகவுக்கு போனதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாணிக்கராஜாவுக்கான சொந்த செல்வாக்கு, திமுக செல்வாக்கு இதெல்லாம் சேர்க்கும் பொழுது அங்கே வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதுல நாம் தமிழர் எந்த அளவுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து அது இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ டிடிவி இருந்து எல்லாருமே வெளியே உருவிட்டு போயிட்டு. அதான் இப்ப
கட்சியோட தலைமையை உருவுறாங்க தவிர பேஸ் மட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த பக்கமா திமுக உருகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம நேற்றே பேசும்போது தெளிவா சொன்னோம்ல, தென் மாவட்டங்கள்ல டிடிவி தினகரனுக்கு விழுந்த வாக்கு வங்கி அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அவர் பின்னாடி போகாது அப்படின்னு சொல்லி இப்பவே பரவலாக அங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக தான் போயிருக்கார தவிர இது அந்த சமூக மக்களையும் கொண்டு அடமானம் வைக்கிற மாதிரி போயிட்டாரு அப்படின்ற பேச்சு பரவலாக இருக்குது. அதனால அது அப்படி வடிவேல் ஒரு படத்துல வாங்கடா எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கும்போது இந்த கேப் இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி தான் அந்த கட்சியில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அது எங்கடா ஒருத்தனையும் காணாங்கிற மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்பி இந்த சைடு போற மாதிரி இருக்கு. ஒரு சைடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி வா 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 அடுத்து வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி தை முடிய போகுதுங்கய்யா, இல்ல முடிஞ்சு இன்னும் நாள் இருக்குல்ல, இன்னும் ஒரு வாரம் இருக்கு, வா வா அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னா ஒரு பரிதாபம் உருவாது மக்கள் மத்தியில, அவருக்கு ஒரு அனுதாபம் உருவாதுன்னு நான் பாக்குறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு சரண்டர் ஆகி நான் வந்து அதிமுக வரேன்றாரு, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு ஒரு தொண்டனா அதிமுக சேர்த்துக்கிட்டா போதும்னு சொல்றாரு. அப்படி சொல்ற ஒருத்தரை கூட சேர்க்க மாட்டேன்றாங்களே அப்படின்றது. ஆனா அவர்கிட்ட இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப யாரும் இல்லை, தனியா அவரும் ஒரு பையனும் மட்டும்தான் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி போய் முடியும் அப்படின்றது இன்னும் புரியல. ஆனா அவரு வேற வழி இல்லை அப்படின்னா அவருடைய பாதை வந்து திமுகவை நோக்கி செல்லும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது என்னன்னா இவர் பொறுமையா இருப்பதனுடைய காரணமே வந்து மக்கள் வந்து அந்த அனுதாபம் இருக்குல்ல. அப்ப என்னையா பண்ணுவாரு இவரு? இல்ல யாருமே புகலிடம் கொடுக்கலன்னா வேற எங்க என்ன பண்ணி தொலைக்க முடியும்? திமுக தான் அரசியல் செஞ்சுதான் ஆகணும், அரசியல் செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு போய் தானே ஆகணும், போனாலும் பரவாயில்லையா அப்படின்னு அதிமுக அனுதாபியாக இருக்கின்ற இந்த ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களே கூட ஒரு பரிதாபப்பட்டு அவர் திமுகவுக்கு போனா கூட அவர் பின்னாடி நிப்பாங்க அந்த அனுதாபத்தின் அடிப்படையில அப்படின்ற அடிப்படையில நம்ம அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சுசகமா எல்லாரும் சொல்றாங்களே அவர் திமுகவின் கைப்பாக தான் கொஞ்ச நாள் இருந்தாரு. கைப்பாவையாக இருக்கல, அது அப்படி சொல்றது வந்து இபிஎஸ் சொன்னது. அவர் மீண்டும் மீண்டும் எல்லாரையும் விட்டுட்டு வரேன்னு தானே சொன்னாரு. உங்கள்கிட்ட எந்த பொறுப்பும் கேட்கலையே, இந்த பழைய மாதிரி என்னைய வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்னு போடுங்க, எனக்கு அந்த பொறுப்பு கொடுங்க, எதுவுமே நிபந்தனையற்ற ஆதரவு, என்னை அதிமுக சேர்த்துக்கோங்க, நான் அம்மாவினுடைய கட்சியில இருக்கணும் அப்படின்றதுதான் அவரு வைத்த வேண்டுகோள். அதை கடைசி வரைக்கும் இபிஎஸ் செவிசாய்க்கல அப்படின்ற போது அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. அவரு போய் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதல்வராக இருந்தவர், அவரு போய் இந்த விசில் அடிச்ச ஆண் குஞ்சுகள் பின்னாடி போய் நிக்க முடியாது. அங்க போய் நானும் விசில் அடிச்சு காட்டுறேன்னு விசிலை அடிச்சு காட்டிட்டு இருக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, அவங்களுக்கு பேர் வேற தாவைகள், அவங்களுக்கு பேர் வேற மாறி போச்சு போல இருக்க. ஏற்கனவே ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க, விசில் அடிச்ச ஆண் குஞ்சுகளை முதல்ல என்ன பேர் கூப்பிட்டு இருந்தாங்க? இப்ப அதெல்லாம் விசில் தான் குஞ்சுகள் அப்படின்னு மாறிட்டாங்க போல இருக்கு. அது விசிலை பத்தி அவர் பெருமையா, அதுவும் அவரே சொல்லியிருக்காரு, நம்மளை யாரும் விசில் அடிச்சான் குஞ்சு என்று கூப்பிடுவதை நான் கூப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு டார்ச்சர் தாங்க முடியலன்னு நேத்துல இருந்து எங்க ரோட்ல போனாலும் இவங்க எல்லாரும் அதாவது சின்னம் வந்து ஒரு நல்ல சின்னம்னு வச்சுக்கோங்க, எளிதா மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய சின்னம். ஆனா அதை அவங்க ப்ரொமோட் பண்றது இருக்குல்ல, அது விசில் அடிச்சான் குஞ்சுகள்ன்ற மாதிரி தானே ப்ரொமோட் பண்றாங்க. உற்சாகத்துக்காக ஊதுவது இது அப்படின்னு அவரே ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து சொல்லுவாங்க பொதுவா அரசாங்கம் செய்கிற தவறுகளை வெளியே எடுத்து காட்டுறவங்களுடைய பேரு விசில் ப்ளோயர்ஸ். அத மாதிரி விஷயங்களை சொல்லலாம். நாங்க வந்து விசில் ப்ளோயர்ஸா இருப்போம், முடிந்தால் ஆட்சிக்கு வருவோம், இல்லைன்னா திமுகவுடைய தவறுகள் எல்லாம் வெளியே காட்டுற விசில் ப்ளோயர்ஸா இருப்போம், அதனாலதான் நாங்க விசில் சின்னத்தை வாங்கியிருக்கோம்னு சொல்லி எவ்வளவு பெருமையா இருந்திருக்கோம். இதையெல்லாம் சொல்றதை விட்டு போட்டு இது உற்சாகத்துக்கு அடிக்கிற விசில், இது எளிதா மக்கள்கிட்ட போறதுக்கான விசில் இது அப்படின்னு சொல்லி அந்த என்ன அடிமட்ட அளவுல அதெல்லாம் சொன்னாருன்னா அவருக்கு சிபிஐ கண்ணுல வரும், கரூர் கண்ணுல வரும். அதனால அவர் விசில் ப்ளோயர்ஸ், திமுகவுக்கான விசில் ப்ளோயர்ஸ் சொன்னா பிஜேபிக்கான விசில் ப்ளோயர்னு சொல்ல வேணாங்க, திமுகவுக்கான விசில் ப்ளோயர், தமிழ்நாட்டுக்கான விசில் ப்ளோயர் மட்டுமே சொல்லிட்டு போலாமே. அதை கூட சொல்ல, அதை கூட ஆதவ அர்ஜுனா கூட ஒரு சொல்லியிருக்காருங்க. இதுல ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டியது, நீங்க எந்த இடத்துலயுமே திமுக வந்து பாஜக எதிர்ப்பதுங்கிறது வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களோட ஜனநாயகன் படம் வெளிவர்றதுக்கு இவ்வளவு சிக்கல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பராசக்தி படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம தளங்கள் இல்லாம அந்த படம் இந்த இடத்துல ஓடிச்சு. இத்தனைக்கும் அது இந்தி மொழிக்கு எதிரான ஒரு படம், பாஜகவுக்கு எதிரான சித்தாந்தம் உள்ள ஒரு படம். அது அந்த படத்தை இவங்க வெளியிட அனுமதிக்கிறாங்க. அந்த படத்தில் கிடைத்த நடிகர்களோடு பிரதமர் அவர்கள் பொங்கல் விழா கொண்டாடுறாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா யார் யார் கூட இருக்காங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஆதவ அர்ஜுனால இருந்து எல்லாரும் சொல்றாங்க. யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. நம்ம அரசியல்ல எதுவும் நடக்கலாம்ன்ற மாதிரி நாளைக்கே திமுக வந்து தமிழ்நாட்டுல முழுமையாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே எம்பிக்களும் 40 பேரை கையில வச்சிருக்காங்க அந்த கூட்டணிக்கு. ஏன் வைநாட் பிஜேபி கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இவங்களும் பிஜேபியின் கைப்பாவையாக மாறுவதற்கு இப்ப அதிமுக எதை சொல்றாங்களோ அதையே சொல்லிட்டு போலாம்ல. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், மத்திய அரசோட இணக்கமா இருக்க வேண்டும்,
பல நல்ல திட்டங்களை நாங்க கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. தட்டுல வச்சு வெள்ளி தட்டுல வச்சு கொடுத்த 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாருன்னு ஏற்கனவே ஐயா பாலு சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இதுல இடையில இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதிமுகவை பொறுத்தவரையில பல தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை கிட்டத்தட்ட தீர்மானிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது. இப்போ அண்ணன் செந்தமணன் சீமான் போட்டியிட்ட திருவொற்றியூர் தொகுதிக்கு அங்க வேட்பாளர் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்கன்னே சொல்றாங்க. அங்க ஏற்கனவே அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவாகலாம் நீண்ட காலம் இருந்தவர் குப்பன் அப்படின்றவர், பழுத்த அரசியல்வாதி. அவரும் அந்த களத்துல இருந்தாரு. அவருக்கும் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம் அங்க சிக்கல் அப்படி போயிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில அங்க இன்னொருவரை மாவட்ட, அதாவது திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரை மீனவர்களுக்குன்னு திமுகவும் அதிமுகவும் பரவாயில்ல எப்பவுமே ஒதுக்கிறாங்க. சங்கர் அவர் மேல பயங்கர அதிருப்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டும் இருக்குது, அதிருப்தியும் இருக்குது. அவரு அதாவது KP சாமி அவர்கள் அங்கே வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது கடைசி நாள் பரப்புரைக்காக அங்கே பேச வந்த பேராசிரியர் அன்பழகன் மேடையில் பேசும்போது திருவொற்றியூரின் ராபின் ஹுட்னு சொல்லி சங்கரை கூப்பிட்டாரு. அதனால அவர் ரெண்டுமே இருக்குது, டபுள் எட்ஜ்டு வெப்பன் மாதிரி. பாசிட்டிவான விஷயமும் இருக்கு, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, திமுகவும் அதிமுகவும் திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரை மீனவர்களுக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 3-4 தேர்தலெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குப்பன் திருவொற்றியூர் அதிமுக பொறுத்தவரை அங்கே ப்ராமினண்டா தெரிகிற ஒரு நபர் யாருன்னா திரு குப்பன் அவர்கள் தான். ஆனால் குப்பன் அவர்களுக்கு இந்த முறை சீட்டில் இடையில ஒரு சில இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேச சில தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. எடப்பாடியார் பேசும்போது அங்க நாம் தமிழர் கட்சி பரவலா வளர்ந்துருக்குது. அங்க சீமான் போட்டிட்ட போது 50,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்கிறாரு. அதனால நீங்க அங்க வேட்பாளரை நீங்க கவனமாட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற வேட்பாளரை போடுங்கன்னு அவர் பேசுனதா தகவல் வெளியே வந்திருக்கு. அந்த அடிப்படையில அந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த பகுதியில வேற மீனவர் கட்சியை சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவளை கொண்டு வரலான்னு சொல்லி அங்க குப்பன் வச்சிருக்கின்ற பகுதி திருவொற்றியூர் வந்து பகுதி 4 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு திருவொற்றியூர் தொகுதின்றது. அதுல ஒரு பகுதியை பிரிச்சு திரு கண்ணன் அப்படின்ற அப்படி ஒருத்தட்ட கொடுத்து அவரை ப்ரமோட் பண்றதாலாம். இதுக்கு இடையில குப்பனுடைய பையன் கார்த்திக் வந்து மேலிடத்துல யாரையோ பிடிச்சி மொத்தமாக பணத்தெல்லாம் கொண்டு கொடுத்து அதை பேசி முடிச்சிட்டதாகவும், இந்த அடிப்படையில வேற வழி இல்லாம அவருக்கு தான் கொடுக்கணும், அவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு ஒருத்தர் தயாராக 20 கோடி ரூபாய் அவர் செலவு பண்ண தயாராக இருப்பதாக சொன்னதாக இவங்க செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகை தலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அடிப்படையில திரு எடப்பாடி அவர்கள் அந்த குப்பன் அவருடைய மகன் கார்த்திக் அவர்களையும் அந்த பகுதியினுடைய மற்ற பொறுப்பாளர்கள் திருவொற்றியூர் தொகுதி மற்ற பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நீங்க எல்லாம் சேர்ந்து இணக்கமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டதோட தகவல் வருது. இப்படி பல இடங்கள்ல வேட்பாளர்களை அவங்க கிட்டத்தட்ட முடிவு பண்ணி அதிமுக வேகமா போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட்டணி கட்சிகளை தாண்டி அதிமுக அவர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா இடத்துலையும் பிரதானமாக இருக்கக்கூடியவர்களை பேசி தன் கட்சிக்கு யாரு வலு சேர்க்கக்கூடியவர்களோ ஓட்டுகள் அதிகமா வாங்கக்கூடிய இப்போ நீங்க வந்து தங்கமணி அதெல்லாம் மணி சகோதரர்கள் இந்த மாதிரி பல இடங்கள்ல இப்போ திண்டுக்கல் விஜயபாஸ்கர், திண்டுக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், இதெல்லாம் ப்ராமினண்டா கேண்டிடேட்ஸ், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அது இல்லாம மற்ற பகுதிகளுக்கான வேட்பாளர்களை இப்பயே தேர்வு செஞ்சிருவோம் அப்படின்ற தெளிவா இருக்கிறாங்க. அதுல பண வசதியை முக்கியமா பாக்குறாங்க. 10 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அந்த 10 கோடி ரூபாயை அதிமுகவுடைய தலைமையில முதல்ல கொண்டு கொடுத்துடணும். அதாவது தேர்தலின் பொழுது நாங்க உங்களுக்கு திரும்ப கொடுப்போம். அது இல்லாம அது இல்லாம இன்னொரு 10 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற அறிவுரையோட வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த தேர்தல் வந்து வாழ்வாசாவாதான் அவங்களுக்கு பண முதலைகளுக்கு இடையான பெரிய மோதலா இருக்கும். அதுதான் இதுல நம்ம வந்து பல கோடிகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வேட்பாளரும் 20 கோடி 30 கோடி ஒரு சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ற அளவுக்கு இந்த தேர்தல் மிக கடுமையான பணமும் மோதுகின்ற மிகப்பெரிய தேர்தலா இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதுக்கிடையில நம்ம வந்து நீங்க விஜயபாஸ்கரை பத்தி சொல்ல வந்தீங்க. விஜயபாஸ்கரை பத்தி பல தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்குது. அதிமுகல பவர்ஃபுல்லா தான் இருக்கிறார், மாற்று கருத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. அதிமுகவை மட்டும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாருன்னா இல்ல திமுகவை கூட பல இடங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. திமுகவை கூட நான் சொல்றேன் அவர் என்னென்ன வேலை நீங்க முடிங்க, நான் சொல்றேன். திமுகல உள்ள பல பொறுப்பாளர்கள் இன்னும் சொல்ல போனா சுகாதாரத்துறையில அதனுடைய அமைச்சர் வந்து திரு மாசுவா இருந்தாலும் கூட மாசுவால செய்ய முடியாத பல வேலைகளை பல டிரான்ஸ்ஃபர்களை இவர் செஞ்சு கொடுக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்குது. ஆமா, திமுகவை சார்ந்தவர்களே
அமைச்சர் அங்கெல்லாம் போய் முயற்சி பண்ணிட்டு அது முடியாத போது விஜயபாஸ்கர் வந்து அதை நிழல் அமைச்சரா இருக்காரு, முடிச்சுட்டு போறாங்க. அது இல்லாம பழைய அதிகாரிகள் எல்லாம் பலரை தனக்கு விசுவாசமானவர்களாக இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காரு. பல இடங்கள்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. நீங்க சொல்லுங்க, புதுக்கோட்டையில என்ன பண்றாரு? அவர் வந்து ஒரு காலத்துல கொரோனா டயத்திலேயே பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணாரு. அதுக்கு பீலா ராஜேஷ் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. பல பினாமி கம்பெனிகளை உருவாக்குனதா செய்திகள்லாம் இருக்கு. புதுக்கோட்டையிலே வந்து வெறும் மாஸ்க்லே வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து புதிய டெண்டர் எடுத்ததா இருக்கட்டும், ஆர்டர் எடுத்தது, இந்த மாதிரி பல ப்ராக்சி இதை உருவாக்குனதுல அவருக்கு பல கோடிகள் கிடைச்சி இது எல்லா தகவல் இருக்கு. அந்த மாதிரி சாப்பாடு போட்டதுலேயே பல கோடிகள் சம்பாதிச்சாங்க மருத்துவமனையில சாப்பாடு போட்டதுல. அதை தாண்டி 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு புதுக்கோட்டையில எல்லாரும் 10 வருஷமா ஒண்ணுமே சம்பாதிக்க முடியலன்னு இருந்த ஊப்பிக்கெல்லாம் சரி எப்படியாவது நம்ம எம்எல்ஏ வர வந்துட்டாரு, இங்கிட்ட வந்து 2 அமைச்சர் வேற இருக்காங்க, புதுக்கோட்டைக்குள்ள நம்மளோட செல்வாக்கு தான் இருக்கும்னு நினைச்ச அத்தனை பேருக்கும் பெரிய இடியா விழுந்தது யாருன்னா விஜயபாஸ்கர். இத்தனை பேர் இது பண்ணியும் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்ட்ல இருந்து ஒரு பாரா இருக்கட்டும் எல்லாமே திமுக மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன செய்யறாங்க? செல்லப்பாண்டியனும் ரகுபதியும் யாருக்கிட்ட கேட்டு பேசணும்னா விஜயபாஸ்கர் கேட்டு பேசுற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து மாவட்டத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா நீங்க வந்து அங்க நடக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டு குவாரியா இருக்கட்டும் விஜயபாஸ்கருக்கான பங்கு இருக்கும். விஜயபாஸ்கர் சொல்ற ஆளுக்கு தான் வந்து ஹைவேஸ்ல கொடுக்குற கான்ட்ராக்டா இருக்கட்டும், முனிசிபாலிட்டியில கொடுக்குற கான்ட்ராக்டுமே அவர் தான் எடுக்கிறாங்களாம். சரி சரி, என்னங்க எங்களுக்கு சம்பாதிக்கவே முடியலங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு விஜயபாஸ்கர் அந்த இடத்துல. அப்ப செல்வாக்காக இருக்கக்கூடியவர் ரொம்ப முக்கியமாக என்னன்னா தலைமையோட நேரடியா தொடர்புல இருக்காராம். அண்ணா திமுக தலைமையோட திமுக தலைமையோட இல்ல அதுதான் சொல்றாங்கல்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவலா பல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாருன்னு தான் சொல்றாங்க. நமக்கு வந்த சோர்ஸ் தகவல்கள் அப்படிதான். முக்கியமான ஒரு 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 பெரிய ஒரு உள்ளாட்சியினுடைய சேர்மன் பொறுப்புல இருக்கிற ஒருவர், அங்க உள்ளாட்சி துறையில பொறுப்புல இருக்கிறவங்க, நிர்வாகத்துல இருக்கிறவங்க, அரசு பதவியில இருக்கிறவங்களால நெருக்கடி வருது. அவங்களால நெருக்கடி வருது, அதை சரி பண்றதுக்காக திமுக உள்ள அமைச்சர்கள் மூலமா பல முயற்சிகளை செய்யறாரு, முடியல. கடைசியில விஜயபாஸ்கர் அணுகிறாரு. விஜயபாஸ்கர் சொன்ன உடனே அந்த வேலை நடக்குது ஸ்மூத்தா எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அந்த தகவலாம் நமக்கு சொல்றாங்க. வெரி பவர்ஃபுல்லா இருக்கிறார். அதாவது ஒரு 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 கட்சியில முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய ஒரு அதாவது தலைமைக்கே முக்கிய புள்ளி, திமுக தலைமைக்கே முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் மூலியமா தான் இந்த காயை நடத்துறாரு. அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய இவருக்கு ஒரு எப்படி நம்ம கார்த்திக் தொண்டைமான் ராஜா இதுல இருக்கிற அவரெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து திமுகவுக்கு நவத்தனதுல ஒரு பெரிய வேலையை அவர் செஞ்சதார். இவரே அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அவ்வளவுதான் நமக்குங்கிறது வந்து நம்ம கோட்டை திமுக, நம்ம கோட்டையில சிங்கம் நம்ம ஒரு ஆளா தான் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துதான், அதிமுகவும் சேர்ந்து இல்ல, திமுக பிஜேபி 3 பேரும் சேர்ந்துதான் இந்த தேர்தலில் பிளே பண்றாங்க மாதிரி தெரியுது. விஜய் வந்து யாரோட சேர்ந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறாருன்றது நம்ம எனக்கு தெரிஞ்சு இதுல பெரிதும் பாதிக்கப்பட போறது வந்து எடப்பாடின்னு தான் எனக்கு தோணுது. சரி சரி சரி. ஒட்டுமொத்தமாக இவர் நடத்தக்கூடிய காய் எல்லாமே திமுக ஒரு பக்கமா வந்து பாஜகவை செல்ல பிள்ளையாக பின்னாடி இருந்து கொண்டு அது வளர்ந்தாலும் நமக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்காது. நமக்கு எதிராக இருக்கக்கூடியது அதிமுக தான். அதிமுக ஓரளவுக்கு இங்கிருந்து வீக்கானா நமக்கு நல்லதுன்னு நினைக்குது. ஒரு தலைமையிலிருந்து இங்க வீக்கானா நல்லதுன்னு நினைக்குது. இதை வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை செய்யக்கூடியவர்களும் அதிமுகவில் இருக்கிறாங்க தான். சரி சரி சரி. இந்த தேர்தலில் வந்து எப்படியாவது ஒரு பக்கமாக டிடிவி, ஐயா ஓபிஎஸ், சசிகலா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து தலைமையை தன்வயப்படுத்துறதுக்காக ஒரு சைடு வேலை செய்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கமாக இந்த தலைமை இடத்துக்கு எடப்பாடியை நகர்த்தி விட்டு வரணும்னு துடிக்கிற விஜயபாஸ்கரோ இல்லை விஜயபாஸ்கர் அந்த அளவில் இருக்கிறாரு. இதை வந்து திமுகவும் காய் நகர்த்துதுல தனக்கான ஒரு இதாக கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு
இந்த இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சு கொடுக்கலாம்ல, அப்படிதான் பார்க்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பு வேகமாக போயிட்டு இருக்கு. வேற ரைட், ஓகே. அப்போ இன்னைய செய்தியை இதோட நம்ம முடிச்சுப்போம். நம்ம நாளைக்கு என்ன அப்படின்ற இன்னைக்கு ஐயா வந்திருக்காரு. மோடி வந்து பேசுறாரு. அங்க என்னென்ன யார் யார் மேடை ஏற போறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்ல மேடை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லைன்றது இன்னைக்கு பார்த்தா தெரியும். நாளைக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து பற்றி பேசுவோம். நன்றி.